கிளம்பியாச்சு. அந்த ரூமுக்கு போவோம். அக்கா எல்லாரும் அந்த ரூம்ல தான் இருந்தாங்க, அங்க போவோம். என்ன வெளியில அஸ்வின் மாமா நிக்கிறாரு? சரி போவோம். ஐயோ உள்ளதா வராரு. ஆனந்தி நீ உங்க பாருங்க, அஸ்வின் நினைக்கிறாரு. ஆமா ஆமா, சரி நில்லுங்க என்னன்னு பாப்போம். அக்கா கையில எல்லாருமே பக்கத்து ரூம்ல இருந்தாங்க. இருக்கட்டும். எங்க போற மீனா? வழி விடுங்க ப்ளீஸ். அக்கா எல்லாரும் அங்க இருந்தாங்க, நான் அங்க போறேன். மீனா நான் உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ பேசு. அது அது வந்து உளறனே. நீங்க நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் அங்க அக்கா கிட்ட போறேன். போகாதுன்னு சொல்றேன், போயிட்டே இருக்க. போகாதுன்னு சொல்றேன், போயிட்டே இருக்க. இப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே நான் நேராவே சொல்றேன். மீனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன மீனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேற? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அனாதை. இங்கே நான் அவங்க என்னை கூட்டிகிட்டு வந்து வளர்க்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க. உதவி செய்கிற இடத்துல அவங்களுக்கு எப்படி நான் துரோகம் பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அனாதையாக இருக்கிற பொண்ணுங்களை இப்பெல்லாம் குடும்பமாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும். அப்படி இருக்கும்போது என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் எப்படி ஏற்றுப்பாங்க சொல்கிறீங்க? உங்களுக்கே அது புரிய வேண்டாமா? நான் இங்கே அவங்க உதவி எனக்கு செய்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இன்னொன்று எனக்கும் இதில் இஷ்டம் இல்லை. இன்னொன்று அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கும் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒய்ஃப், நல்ல வாழ்க்கை அமையும். உங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமையும். நீங்கள் நல்ல குடும்பமாக இருக்கிற ஒருத்தவங்க உங்களுக்கு ஒய்ஃபாக வருவாங்க. அதனால் நீங்கள் வீணாக இந்த மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதனால தான் சொல்கிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க, சரியா? எப்படி நீ அனாதன்னு சொல்ற? இங்க எல்லாருமே உன்னை தான் பொண்ணாதான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அனாதன்னு சொல்ற? எங்க குடும்பம் பெரிய குடும்பம், எனக்கு முறை பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யார்கிட்டயுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது இல்லை. நான் யார்கிட்டயும் இப்படி போய் சொன்னதும் கிடையாது. ஏன்னா எனக்கு முதல்ல பிடிச்ச பொண்ணும் நீ தான். இது வரைக்கும் நான் யாரையும் காதலிச்சதும் கிடையாது. ஏன்னா முதல்ல காதலிச்ச பொண்ணும் நீ தான். அதனாலதான் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுனது உன்னை பார்த்து தான். அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன பார்த்தே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? மீனா எல்லாரும் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் வர்றதுக்கு பேரு காதல் கிடையாது மீனா. உங்ககிட்ட எதை எதிர்பார்த்து நான் காதலிக்கல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் யாருக்கிட்டையுமே வரல. அதனாலதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. எனக்கு மறைச்சு வச்சு எனக்கு அப்படியெல்லாம் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் எனக்கு மனசுல நீ வந்துட்ட. அதான் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடலான்னு வந்துட்டேன். நம்ம வீட்டில் சொல்லவா வேணும்? தைரியம் தண்ணி கணக்கில் இருக்கு. அத்தடி எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. கை விடுங்க ப்ளீஸ், விடுங்க. நான் கத்திடுவேன் அப்புறம். எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி சொல்ல வேண்டியதை இப்பயே சொல்லிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விடுங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைக்க போறாங்க. என்னை யாராவது சொல்லிடுவாங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏய் நீனா அழுகிறியா? ஏமா அழுகிற? பேசுங்க, விட்டுருங்க. என்னைய யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. உங்க வீட்லயும் சரி, என்னாலையும் எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? நானே ஒரு அனாதை, எப்படி நான் உங்களை ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? விடுங்க. என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது முதல்ல சொல்லு. பிடிக்கல. என்ன மீனா உண்மையில எவ்வளவு லவ் வச்சிருக்கேன், ஆனா நீ இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற. புரிஞ்சுக்கோ, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா, அதனாலதான். பாரு இனி பாரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். பார்க்க மாட்டேன். இனி பாரு சொன்னேன். இருங்க. உண்மையிலே என்னை பிடிக்கல? என்னை பார்த்து சொல்லு, உண்மையிலே என்னை பிடிக்கலையா? இல்ல பிடிக்கல. அதே தலை கொஞ்சம் சொல்ற, கண்ணை பார்த்து சொல்லு. சொல்லு
சொல்ல என்ன பிடிக்கல கண்ணு பார்த்து சொல்லு பார்க்கலாம். அது 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 வந்து அது சொல்ல முடியாது உன்னால. என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானே? என்ன பிடிச்சிருக்கு தானே? அதான் என் கண்ணை பார்த்து உன்னால சொல்ல முடியல, பேச முடியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி உண்மையை சொல்லு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உங்களை எனக்கு பிடிச்சாலுமே அதை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒத்துக்கிட்டாக்காவே? ஆமாட்டி ஒத்துக்கிட்டா. பாரு பாரு என்ன பண்ணுறேங்க. வாங்கடி போயிடலாம், வைக்கமல்ல உங்களுக்குலாம். வாங்க போயிடலாம். மாமா எல்லாம் மீறி போயிட்டு இருக்காரு, வாங்க போயிடலாம். இருங்க நீ போலாம். அப்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு போய் சொல்ற? நீ எதுக்கு அனாதன்னு சொல்ற? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ஏத்துக்கிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீ அப்படி சொல்ற? உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்கிற? இனிமேல் உன் வாயிலிருந்து அப்படி வரக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் உன் வாயிலிருந்து அப்படி வரக்கூடாது, சரியா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி என்ன பாரு, என்ன பாரு. அள்ளிக்கத்து முதல்ல நிப்பாட்டு. நிப்பாட்டலன்னா இப்ப நான் ஏதாவது பண்ணிடுவேன். சரி நிப்பாட்டிரு. அடியே மாமா இது பண்ண போறாருடி, வாங்கடி ஓடி போயிடலாம். எட்டி ஷைலு வாடி, கையல் வா போலாம். வாங்கடி போலாம், அடிச்சு பத்தியும் போங்கடி. கொஞ்ச நேரம் இருந்து பார்க்க விட மாட்டீங்க நீ. சரி வாங்க போலாம். சொல்லுங்க. அது 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 வந்து கண்ணை மூட ஒரு நிமிஷம். எதுக்கு? அதெல்லாம் மூட மாட்டேன். சரி மூட வேணாம். நீ சொன்ன மாதிரி என்னமோ பண்ண போற, வாங்க ஓடி போயிடலாம். ஓடிக்கிட்டு வாங்க போயிடலாம். வீட்டில் எல்லாரும் ஒன்று போல தான் இருக்காங்க, வாங்க ஓடிடுவோம். என்ன பண்ண போறீங்க? அது கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தாலே. அண்ணே இளவரசி வாங்க போய் சாப்பிடுவோம். ஆஹா இல்லை நீ வேணா, நீ இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீங்கள் ஃபோன் பண்ணீங்க வர சொல்லி அப்படியே வந்தோம். இல்லம்மா வேணாம்மா, இப்ப டீ வேற கொடுத்தீங்கல்ல, போதும். அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ணி அம்மாவை இங்கே காணோம். படுத்திருந்தாங்களே, இப்போ எழுப்பி விட்டு வந்தேன். இப்போ கை ஆரம்பிச்சு கழுவிட்டு வரேன்னாங்க. சரி அண்ணி. அண்ணி இவங்க எல்லாம் மெட்ராஸ்க்கு தானே போயிருக்காங்க, ராஜேஷ் அண்ணனை அப்படியே தேடி பார்க்க சொல்லலாம்ல? சொல்லியிருக்குமா, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து போயிட்டாங்க. கவின்னு சந்தோஷ் தான் இருக்காங்க, அவங்க தான் இருக்காங்க. அவங்களும் போகணுன்ட்டு இருந்தாங்க. நானே வம்படி இருங்களான்னு சொல்லிட்டு வம்படியே இருக்க வச்சாச்சு. சந்தோஷம் தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நேற்று. அதைத்தான் என்னடா போகலன்னு பார்த்தேன், நானேமா இருக்க வச்சுட்டேன். போகணுன்ட்டு தான் இருந்தாங்க கவின்னு சந்தோஷ். நான் தான் வம்படியாக போவேணா அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் போகல. சரி சரி. ஆமாம் ஏற்கனவே செல்வா மாறன் வேறு போகிறான். அதில் அன்பு ஆதி எழில் இத்தனை பேர், சூர்யா இத்தனை பேர் போகிறாங்க. இதில் இவங்க 2 பேர் போய் சும்மா தானே இருப்பாங்க. அதுக்கு தான் நான் சரி வேணான்னு சொல்லியாச்சு. இருங்கடா இங்கே ஏதாவது வேலை இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வச்சாச்சு. சரி சரி நீ அதைத்தான் நினச்சேன் என்னடா போகலன்ட்டு, அதையும் கேட்டேன். லட்சுமி அண்ணி அட்ரஸ்லாம் கொடுத்து விட்டிங்களா என்னன்னு பார்த்து? கொடுத்துருக்கேன் இளவரசி, பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க. கரெக்டாக கொடுத்து விட்ருக்கேன். சரி சரி அண்ணி. அண்ணி வேதாக்காவை கூப்பிடலையா? வேதாக்கா கூப்பிட்டீங்களா இல்லையா? ஃபோன் பண்ணி கூப்பிட்டம்மா வேதாவை. இந்த இப்போ வரேன், நீ இப்போ வந்துடுவேன், இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன், இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கா. சரிம்மா வாமா அப்படின்னு. இப்போ வந்துடுவா கொஞ்ச நேரத்தில். சரி சரி அண்ணி. உங்களெல்லாம் உட்கார வச்சு கதை பேசிட்டு இருந்தா இப்படியே நாலு முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ராஜேந்திரா எங்க அம்மாவை காணோம்? பாத்தீங்களா நீ நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க அண்ணேன்னு? கேளுங்க நீ என்னன்னு. பாக்குறேன் பாக்குறேன். உங்க அண்ணன் வர வர ரொம்ப தான் பேசுறாரு. அண்ணே இன்னைக்கு மாட்டின ஆத்தாடி, நான் ஒண்ணுமே சொல்லலம்மா, வாய் மூடிட்டு அமைதியா உட்காந்துரு. ஏன் மாமா இப்படி விபரீதம் விளையாட்டுல மாட்டிக்கிறீங்க? நாங்களும் அதுக்கு தானே மாமா அமைதியா உட்காந்துருக்கோம். அது சொல்லு கஜேந்திரா. நாங்க அப்படி உங்களை என்ன செஞ்சோமா அமைதியா உட்காந்துருக்கீங்க? இப்ப மாமா வாயை திறந்ததுக்கு தான் அவரை திட்டி விட்டி இப்போ உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப அடுத்து இனியவா சூப்பர். நான் பேசுறது தெரியாம வாய் அடிச்சு போய் உட்காந்துருக்காரு. பாருங்க நீ நம்ம ஏதோ கொடுமை பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. நீ பாருங்க என்னன்னு. அதானே பாத்துக்கிட்டே இருக்கேன் நானும். ரொம்ப தான் பேசுறாங்க எல்லாரும். ராணி நீ நீங்களே கேட்கவே மாட்டீங்களா? நான்லாம் ஒன்னும் பேசலம்மா, அமைதியா தான் இருக்கேன். வாங்க வாங்க வேதாக்கா வாங்க உள்ள வாங்க. வரேன் வரேன் இளவரசி வரேன். வேதா வாரேன் வாரேன் எல்லாருக்கும் வாரேன். எங்கம்மா மாணிக்கத்தை காணோம்?
வேலை இருக்குன்னு வெள்ளனமே போனாருன்னு ஆளை காணோம். சரி நானும் உட்காந்து பார்த்தேன் வருவார்னு. சரி காணான்னு சொல்லவும் வந்துட்டேன் நான். சரிம்மா. சேர் ஏதாவது எடுத்து போடுமா வேதாவுக்கு. அண்ணி உட்காருங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். இந்தாங்க தானே சரி எடுத்துட்டு வரேன். எங்க பெரியம்மாவை காணோம்? படுத்திருந்தாங்க, எழுப்பி விட்டோம். இந்த வரேன்னு சொன்னாங்க, ஆளை காணோம். வளரு போய் கூட்டு கூட வாங்கம்மா அம்மாவை. இதை போறீங்க. அந்த அத்தையே வராங்க மாமா, அந்த வந்துட்டு இருக்காங்க பாருங்க. சரிம்மா வரட்டும். வாப்பா கஜேந்திரா, வா இளவரசி, வாமா வேதா. வரேன் பெரியம்மா. அன்பு சூர்யா எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க போல, மாறேன் செல்வா எல்லாரும். எங்கம்மா மாணிக்கத்துக்கானா அஸ்வினுக்கானா? ஆமா பெரியம்மா, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அஸ்வின் இங்கே தானே வந்தான். அவர் ஏதோ காலை வேலைக்கு போறேன்ட்டு போனாரு பெரியம்மா, ஆளையே காணோம். நானும் உட்காந்து பார்த்தேன், அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இந்த வரேன்னாரு. சரி அவர் வரப்போ வரட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பெரியம்மா. அஸ்வின் இங்கே தான் இருக்கான். இங்கே சந்தோஷ கவின்னு இருக்கானுங்களா, உட்காந்து பேசிட்டு இருந்தானுங்க மேலே ரூமில். அப்போதான் போய் டீ கொடுத்துட்டு வந்தேன். சரிம்மா. ஏம்மா எல்லாத்தையும் நீ வர சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வர, என்னம்மா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாம்ல? ஆமாம்மா பேசணும்னு தான் சொன்னேன். பிள்ளைங்களுக்கு நிச்சயத்தோட நிப்பாட்டி வச்சிருக்கு. சூர்யாவுக்கும் சைலஜாவுக்கும் அர்ஜுனுக்கும் ஆனந்திக்கும் நிச்சயத்தோட நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம். கையல் வரட்டும், கையலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லி பேசியிருந்தோம். இப்போ நல்லபடியாக கையலும் வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ பிள்ளைங்களுக்கு வயசு ஏறிட்டே போகுது. அதனாலே சொல்கிறேன், காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோன்னு. என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே நிச்சயம் பண்ண பிள்ளைங்க தானம்மா, கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். என்ன தம்பி கஜேந்திரா, சொல்லு என்னன்னு. இதுல சொல்றதுக்கு என்னத்த இருக்கு? ஏற்கனவே நிச்சயம் பண்ண பிள்ளைங்களே, நம்ம ஒரே மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பேசி வச்சிருந்தோம். இப்போ அதே மாதிரி கல்யாணத்தையும் முடிச்சிருவோம், நிச்சயத்தையும் அதே மாதிரி பண்ணோம், கல்யாணத்தை அதே மாதிரி முடிச்சிருவோம் நம்ம. ஆமாம்மா கையிலும் வந்துட்டால, பேசி முடிச்சிருவோம். என்னன்னு? என்ன ராஜேந்திரா ஒன்றும் சொல்ல மாட்டேற? ராணி வளரு லட்சுமி நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, வேதா ஏதாவது சொல்லுமா? ஆமாம்மா கையில் வந்துட்டால, கையில் வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க கல்யாணம்னு சொல்லிச்சுங்க. இப்போ கல்யாணத்தை மாட்டிடுவோம் நம்ம. அவங்களுக்கு நிச்சயத்தை பண்ணி வச்சா அப்படியே கிடக்கு. நேற்று நானும் அண்ணனுமே பேசணும் இதை பத்தி. சரிப்பா. என்னம்மா வேதா ஒன்றும் சொல்ல மாட்டேற? நல்ல முறையில் கல்யாணத்தை பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு அப்படியே வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல, நல்ல முறையில் பண்ணுவோம். சரிங்கம்மா சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே ஜாதகம்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஜோசியரை பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நாளை குறிப்போம். நாளை குறித்து படப்படன்னு வேலையை பார்ப்போம். சரிங்களா? சம்மதம் தானே? சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னதும்மா? ராஜா கையல் கல்யாணம். அம்மா என்னப்பா? அம்மா இப்போதைக்கு ராஜா கையல் பத்தி பேச வேணாமா? ஏண்டா அப்படி சொல்ற? ராஜாவுக்கு சரியாயிடுச்சு. அவர் ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சாதானே நல்லது, கல்யாணம் பண்ணி வச்சாதானே நல்லது. பார்த்துக்கலாமா? கல்யாணம் இப்போதைக்கு வேணாம் நினைக்கிறியா, இல்லை கல்யாணமே வேணாம் நினைக்கிறியா? கல்யாணமே வேணான்னு சொல்லலம்மா. எப்படி இருந்தாலும் அசோக் மாமா எல்லாத்தையும் வச்சு பேசணும்லம்மா. ராஜாவும் இப்ப தேடி போயிருக்காருன்னு நீங்க எதுவும் சொன்னீங்க. இப்ப ராஜாவும் வரணும். எல்லாரும் வந்தா தானம்மா வச்சு பேச முடியும் என்னன்னு. சரிடா, அப்படியே இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம பேசி வச்சாதானே, நிச்சயத்தை முடிச்சு வச்சா கூட அடுத்து நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை ஒட்டி கூட மொத்தமாக கல்யாணத்தை கூட வச்சுட்டு போயிடுது, 3 கல்யாணத்தை. அத்தை எப்படியுமே அசோக் அண்ணே வரணும், பாலா மாமா வரணும், இவங்கள்ட்ட தான் நம்ம பேச முடியும். தாட்சாணியத்தையும் நீலாம்பரிட்டையும் போய் பேச முடியுமா நம்மளால? சொல்லுங்க. அது கரெக்டு தான்மா. அசோக்டையும் பாலா தம்பிட்டையும் தான் நம்ம பேச போகிறோம். நம்ம இப்போ பேசி வச்சாதானே அவங்ககிட்ட பேச முடியும். அதுக்காக தானே நம்ம இப்போ ஒன்று கூடியிருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரீங்க எல்லாரும்? ராஜாவுக்கும் கையலுக்கும் கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்கிறீங்களா, வேணான்னு சொல்கிறீங்களா? சம்மதம் இல்லையா? ஒரு முடிவா சொல்லுங்கள் எல்லாரும். என்ன நீங்கள் 4 பேரும் சொல்லுங்க. ஒன்றும் சொல்லாமல் வாய் மூடிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லு தம்பி, என்ன தம்பி பண்ணலாம்? உனக்கு சம்மதம் இல்லையா? எனக்கு என்னடா இழுக்கிற? சரிங்கம்மா சம்மதம்மா கல்யாணத்துக்கு. என்ன பெரியவனே சம்மதம் சொல்லிட்டா நீ என்ன சொல்ற? அண்ணே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னம்மா, எனக்கும் சம்மதம் தான்மா. என்னம்மா 2 மருமகளும் பேசாம இருக்கீங்க அமைதியா? என்னம்மா சம்மதம் இல்லையா? சம்மதம் ஏற்கனவே நம்ம பேசி வச்சதுதான். திடீர்னு ஒரு சூழ்நிலையால அப்படி போயிட்டாங்க. சரி நம்ம இப்போ திருப்பி நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா நம்மளுக்கு முறை. அதனால தான் நான் பேசுகிறேன். சரிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பிள்ளைங்களுக்கு அவளுக்கு எதுவும் ஆபத்து எது அது இதுன்னு வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு தான் பயமா இருக்கு. இவங்க எதுவும் பண்ணி விட்டாங்க என்ன செய்யறது? ஆமாம்மா அதாம்மா பயமா இருக்கு. பிள்ளைங்களுக்கு எதுவும் பிள்ளை எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுமா சொல்லுங்க. அதனாலதான் பயமா இருக்கு, வேற எதுவும் இல்லை. எனக்கு ராஜா தம்பிக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு முழு சம்மதம் தான். ஏன்னா நம்மளை விட நல்லா பாத்துக்கிடுவாரு, அது நல்லா எனக்கு தெரியும். அப்புறம் என்னடா அந்த நம்பிக்கையே இருக்கு. நம்மளை விட நல்லா பாத்துக்கிறாருன்னா நம்மளுக்கு அது பெருமை தானே, சந்தோஷம் தானே நம்மளுக்கு அது. ஆமாம்மா நல்லா பாத்துக்கிடுவாரு, அது இல்லைன்னு சொல்லல. வேற என்ன தம்பி?
இல்லம்மா, பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. ஏற்கனவே அவங்க அம்மா வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்ல, சந்தோஷமாவும் இருக்கணும். அந்த வீட்டுல போய் எப்படி வாழும்? இன்னைக்கு ஒரு நாள் ஏன்ட்டையும் அவர்கிட்டையும் அசோக் மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னதுமா? ராஜாவுக்கும் கையலுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ராஜாவையும் கையலையும் அதே வீட்டில் வைக்க வேணாம். ஏன்னா நாங்கள் வேலை வெட்டிக்கு போயிடுவோம். ஆம்பளைங்க போயிட்டோம்னா இவளை நம்பி பிள்ளையை விட்டுட்டு போக முடியாது. கையில் எனக்கே அந்த நம்பிக்கை இல்லை. அதனால இதே தெருவில் அவங்க வீடு ஒன்று இருக்குல்ல பெரியம்மா, அசோக் மாமாவுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் ராஜாவையும் கையிலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு நீலாம்பரி விட்டுருவாளா? அதெல்லாம் அசோக் மாமா பேசிக்கிறேன்ட்டாரு. நான் அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன் அப்படின்ட்டாரு. கல்யாணம் ஆன உடனே அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். பெயிண்டில் அடித்து இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அசோக் தம்பியே சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன? என்னது இருந்தாலும் நம்மளும் நேரடியாக பார்த்து பேசினா தானே நல்லா இருக்கும். கூப்பிட்டு பேசுவோம்ப்பா, பேசுவோம். சரிங்கம்மா. ஆமாம்மா, பிள்ளை பாவம். அப்படிலாம் அமுச்சு வச்சுட்டு நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாது. என்னால் சுத்தமாக நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால தான்மா சொல்கிறேன். சரிப்பா, எல்லார் கவலையும் எனக்கு நல்லாவே புரியுது. எதுக்காக யோசிக்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு புரியுது. அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்க நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்குறோம், அவ்வளோதான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிள்ளைங்க தனியாக இருந்துட்டு போகுது, ராஜாவும் கையிலும் தனியாக இருந்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. சரிங்கம்மா. சரி, பிள்ளைங்க ஜாதகத்தில் எடுத்து வைங்க. அதே மாதிரி ராஜா கையல் ஜாதகத்தையும் எடுத்து வைங்க. ராஜாவோட ஜாதகம் இங்கே ஒன்று இருந்துச்சுல, எடுத்து வைங்க. அதையும் போய் மொத்தமாக போய் பார்த்துட்டு கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம், இவங்களுக்கு நிச்சயத்தை வச்சுட்டு வைக்கலாமா, இல்லை கல்யாணத்தை சும்மா சிம்பிளாக நிச்சயத்தை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணத்தை வச்சுருவோமா அப்படின்னு சொல்லி நல்லா விலாவரியாக கேட்டுட்டு வருவோம். பொருத்தம் எப்படி இருக்குது என்னென்னு பொருத்தம் அன்றைக்கே பார்த்தோம் நம்ம. நல்லாவே இருக்குது கையலுக்கும் ராஜாவுக்குமே. சரி, நம்ம நிச்சயத்துக்கு இது கல்யாணத்துக்கு இதுக்கு தேதி குடிச்சிட்டு வருவோம், அவ்வளோதான். அசோக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிடுவோம், அவ்வளோதான். அசோக்கை ஃபோனுக்கு போட்டு கூப்பிட்டா வந்துடுவான். நம்ம அப்படியே போய் பார்த்துக்கலாம் நம்ம. சரிங்கப்பா. சரி, எல்லாத்துக்கும் டீயை போட்டு கொடுங்கம்மா. போம்மா, வளரு, ராணி, லட்சுமி, போம்மா போய் எல்லாத்துக்கும் டீயை போட்டுவாங்க. சரிங்கத்த. சரிம்மா. அசோக்கு நேரம் அங்கே கூப்பிட வேணாம், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருவோம். சாப்பாடு ரெடி பண்ணுங்க மதியானத்துக்கு. ஸ்வீட் ஏதாவது பண்ணுங்கம்மா. இப்போ பண்ணி எல்லாத்துக்கும் கொடுங்க. பிள்ளைங்கிட்டையும் சொல்லுங்கள், சரியா? போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்னன்னு. அசோக் இங்கே வர வச்சுட்டு. பால சித்தப்பாட்ட பேசணும்லம்மா. பால சித்தப்பா வந்தாதானுமா? அதெல்லாம் பாலா தம்பிட்டு நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படதான் செய்வான். நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டா. ஏமா ஃபோனை போட்டிங்களாம்மா? ஃபோனை போட்டு வர சொல்லுங்கம்மா உங்களை. அந்த பையன் பாவம் அங்கே தேடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. ராஜாவும் சித்தப்பாவும். ஃபோனை போட்டு பார்க்குறேன், எடுக்கவே மாட்டாங்கடா. ஃபோன் போவே மாட்டேங்குது, சுத்தமாக ரிங்கே போக மாட்டேங்குது. நாட் ரீச்சபிள், அவுட் ஆஃப் நெட்ஒர்க்னே வருது. சூர்யாட கேட்டு அந்த பக்கம் அவ்வளோவா கிடைக்காது பட்டி டவரேவும் அப்படின்னியா. சரி, போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன்ட்டையும் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருடா அப்படின்னு. சரிம்மா. சரிங்கம்மா, போங்கம்மா, ரெடி பண்ணுங்க. டீயை போட்டு வாங்க. போய் மதியானம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணுங்க. ஸ்வீட் ஏதாவது பண்ணுங்க. இருக்கேங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு மீட்டிங் வேறு நடந்துச்சு. மீட்டிங்கா? என்ன மீட்டிங்? நம்ம வீட்டில் இன்னைக்கு பாட்டி, அத்தை, மாமா, அப்பா, அம்மா, சித்தி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கிட்டு வந்தோடனே அங்கிட்டு மீட்டிங் நடத்திட்டாங்களா? என்ன மீட்டிங்கு? அது 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 வந்து சொல்லடி. என்னடி அது வந்துட்டு இருக்கா? சும்மா இருங்க, நான் பேசுறதுக்குள்ள ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க. சரிங்க மேடம், நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க. நான் ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்லை. குளிச்சிட்டு இருந்தேன்டி, பாதியிலேவா வர முடியும்? மொசக்குட்டி சிரிச்சிருவா அப்படியே. சொல்லுடி மொசக்குட்டி, என்னடி மீட்டிங் போட்டாங்க? என்னங்க, நம்ம கல்யாணம் எப்போ வைக்கலாம்னு சொல்லி பேசினாங்க எல்லாரும். என்னடி சொல்லவே இல்லை யாருமே என்கிட்ட? இப்பதாங்க பேசினாங்க. இன்னும் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோன்னு சொல்லிட்டு வந்தேன். டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்களா? இல்லைங்க, ஜோசியரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. அதனால பார்த்து பேச போகிறாங்க. ஓ, எப்போ போகிறாங்களா? ராஜா அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கையலுக்கும் சேர்த்து அப்படியே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? மித்த எல்லாருக்கும் ஓகே தான். ஆனால் பெரியத்தை, பெரிய மாமா, அப்புறம் சின்ன மாமா இவங்க மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க கொஞ்ச நேரம். பாட்டி அப்புறம் என்னன்னு கிட்ட அதட்டி கேட்டாங்க. கேட்கவுமே சரின்னு சொல்லி பெரிய மாமா சொன்னோன்னே சின்ன மாமா, அத்தைங்க எல்லாரும் சரின்ட்டாங்க. நினைச்சேன் அவங்க தான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு. அவங்களுக்கு இதுல கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கு.
ஏன்னா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க, கையிலுக்கு ஏதாவது ஆயிரும்ட்டு. மாணிக்க சித்தப்பாட்டியும் சித்தி இருக்காங்களே, வேதா சித்தி, 2 பேர்கிட்டையும் அசோக் பெரியப்பா வந்து ஒரு தடவை பேசினாராம். என்ன சொன்னாரா? கயலுக்கும் ராஜா அண்ணனுக்கும் கல்யாணம் முடிச்சிட்டா இங்கே அசோக் பெரியப்பாவுக்கு ஒரு வீடு இருக்காம்ல நம்ம தெருவிலேயும், அவங்க சொந்த வீடு, அந்த வீட்டில் தான் அவங்க 2 பேர்த்தையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காராம். அங்கே தான் வைக்க போகிறாங்களாம். ஓ, அப்புறம் பெரியத்த கேட்டாங்க, ராஜா இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வேற சித்தி தெரியல பேசிக்கிறேன் அப்படின்ட்டாராம். பெரியப்பா வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. சரி சரி, எல்லாமே நல்ல முறையில் நடந்தா சரிதான், நல்லபடியாக நடந்தா. என்னங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரிங்க. என்னங்க அப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? சொன்னா யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லுமா, நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? அஸ்வின் அண்ணிக்கிட்ட. அப்பா அவன் ஏதோ வேலை பண்ண பண்ணிட்டியா? என்ன பண்ணா? என்னங்க அஸ்வின் அண்ணி இருக்கார்ல, இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, கோவப்படக்கூடாது. சொல்லு, நான் என்ன கோவப்பட போறேன்? இப்ப கோவப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கே. தெரியல நீங்கள் கோவப்படுவீங்களா என்னன்ட்டு, ஆனால் இப்போயே சொல்லி வைக்கிறது எனக்கு நல்லதுன்னு பட்டுச்சு, அதான் சொல்கிறேன். சொல்லுமா. இன்னைக்கு நான் ஆனந்தி அண்ணி அப்புறம் கையல் அப்புறம் அழகி எல்லாரும் அவங்க ரூமில் இருந்தோமா. அப்போ மீனா வந்து குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆனந்தி அண்ணி ரூமில் தான் போய் குளிக்க போனா. குளிச்சுட்டு வெளில நின்று ரூமில் நின்றுருந்துருப்பா போல. சரி. அஸ்வின் அண்ணே உள்ளே போனார். எதுவும் தப்பா? சேச்சா அப்படிலாம் இல்லை. அவள் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு எங்கள் கூட வரலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு இருந்தா போல. அப்போ இவர் உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் அந்த சமயம் நாங்களும் வெளியில் வந்தோமா, இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவர் பேசிகிட்டு இருந்தார். நாங்கள் அப்படியே வெளியில் நின்று கேட்டுட்டு இருந்தோம். லைட்டாக கேப் இருந்துச்சு, அதனால தான் கேட்டோம், இல்லாட்டி கேட்டிருக்க முடியாது. அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசினா? மீனாவை அஸ்வின் அண்ணே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தார். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்லேயும் சொல்ல முடியாதுல்ல. இன்னொன்று அஸ்வின் அண்ணே யார்கிட்டையும் இப்படி நடந்துக்கிட்டது கிடையாது, பேசினது கிடையாது நம்ம வீட்டில். அவருக்கு முறையாக அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஃபஸ்ட்டு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டேயும் ஃபீலிங்ஸ் வந்தது கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை தான் ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு மீனா என்ன சொன்னா? அதுக்கு மீனா வந்து ஃபஸ்ட்டு என்னால் முடியாது, நான் வந்து ஒரு அனாதை தான், நீங்கள் தெரியாமல் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நான் இங்கே அடைக்கலமாக தான் வந்திருக்கேன், எனக்கு அப்போல்லாம் யார்ட்டையும் துரோகம் பண்ண தெரியாது, ஏன்னா உதவி செஞ்சவங்ககிட்டே போய் துரோகம் பண்ண முடியுமா, என்னை இவங்க தான் வச்சு வளர்த்துட்ருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப என்னால் அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது, அதனால் என்னை விட்டுருங்க, அவங்களாம் எதுவும் செஞ்சாங்கன்னா தெரியாது, நீங்கள் வந்து இப்படி வந்து சொன்னீங்கன்னா, இன்னொன்று நீங்கள் ஒரே குடும்பமாக பெரிய குடும்பமாக இருக்கீங்க, அப்படி இருக்கிற இடத்துல என்னை அனாதையாக இருக்கிற ஒரு பொண்ணை எப்படி ஏற்றுக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு, அனாதை இப்படி இப்படின்னு சொல்லவுமே. நான் அன்னைக்கு தான் சொன்னேன், அனாதை அப்படி இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மறுபடியும் அப்படிதான் பேசுறாளா? ஆமாங்க, அவர்கிட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருந்தா அண்ணன்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நான் இருக்கிற வரைக்கும் நீ அப்படி சொல்லக்கூடாது, உன்னை நான் ரொம்ப விரும்புகிறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவளுமே பிடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் இவர் போட்டு பேசிக்கிட்டே இருந்தார். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு என்னால் உன்னை அப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அப்படிலாம் மனசில் வச்சுட்டு வெளியில் ஒன்று இது பண்ண முடியாது, அதனால தான் உடனே வந்து உன்ட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். எனக்கு இது வரைக்கும் யாரையும் அப்படி பிடிச்சதில்லை, உன்னே தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். நீ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். அவள் கேட்கவே மாட்டேன்ட்டா, அவள் அனாதை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடந்தா. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் நீ பிடிச்சிருக்கா பிடிக்கல ஒரே வார்த்தையில் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன சொன்னா? பிடிச்சிருக்கு சொன்னாலா பிடிக்கலன்னு சொன்னாலா? ரெண்டுமே சொல்லலை. அவள் என்ன சொன்னான்னா, ஒருவேளை உங்களை எனக்கு பிடிச்சாலுமே எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், உங்கள் வீட்டில் முதல்ல ஏற்றுப்பாங்களா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா. கடைசி முடிக்க அவன் பிடி கொடுத்தே அவள் பேசவே இல்லை. இவராக தான் அவன்படியாக பேசிக்கிட்டே கிடந்தாரு. ஆனால் எனக்கு அவள் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவள் வந்து தனக்கு யாருமே இல்லை, நம்ம இந்த வீட்டில் அனாதையாக இருக்கோம் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணான்னு சொல்கிறான்னு தோணுது. அஸ்வின் நல்லவன் தான், இல்லைன்னு சொல்ல. அவளுக்கு பிடிச்சிருந்தா சம்மதம் தான் நம்மளுக்கு, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேர்த்து வைக்கிறதுனால என்ன இருக்கு? ஆனா அவ வந்து திரும்பி அனாதன்ட்டு இருக்கா. நானே அன்னைக்கே சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாதுமா அப்படி இப்படின்னு சொன்னேன், கேட்கவே மாட்டா. சரி, அவள் பிடிச்சிருந்தா நமக்கு எல்லாரும் சம்மதம் தான்.
ஏங்க ஒருவேளை அப்படியே அவளுக்கு பிடிச்சிருக்கு தான், பிடிக்காமலாம் இல்லை. அவள் பேசுறதை வச்சு பார்த்தாலே தெரியுது எங்களுக்கு. நாங்கள் கேட்டுட்டு தானே இருந்தோம். கையலுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அஸ்வின் அண்ணன் வந்து நல்லா பார்த்துக்குருவாரு, அவர் ரொம்ப நல்லவர், அதனால் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கிடந்தா. அப்படியா? சரி சரி சரி. ஆமாங்க, அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கிடந்தா கையில். அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் அவளும் என்ன நினைக்கிறான்னு தெரியல இல்லைங்க. என்ன செய்யுது? இன்னொன்று வேதா சித்தி இவங்களாம் ஏற்றுப்பாங்களா? மாணிக்க சித்தப்பா வேதா சித்திலாம் ஏற்றுப்பாங்களா? நம்ம வீட்டுல பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? எத்தனை முறை பொண்ணுங்க இருக்காங்க அவனுக்கு? அனு, சோனி, கையலு, ஆனந்தி, எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தையுமே வேணாம்னு சொல்லிட்டான். ஏங்க? ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப நீ இருக்க, நீ வந்து தங்கச்சி தானே, அதே மாதிரி ஆதிரா தங்கச்சி தானே. இப்போ உங்களை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தனித்தனியா செப்பரேட் பண்ணி பார்க்கல. இவன் நம்மளுக்கு முறை பொண்ணு அப்படி பார்க்கல, எல்லாத்தையும் தூக்கி வளர்த்துட்டான். தங்கச்சி அக்கா மாதிரி தங்கச்சிக்கு மாதிரி தூக்கி வளர்த்துட்டான். அதனால அவனுக்கு வந்து ஏத்துக்க முடியல. நம்ம வந்து இந்த பிள்ளை வந்து தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டோமே, கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு யாரையுமே வேணான்ட்டான். ஃபர்ஸ்ட் கூட கையில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தோம். சரி, கையல் வந்து ராஜாவை கல்யாணம் பண்ணுவோம். ராஜா லவ் பண்ணவுமே திருப்பி என்ன செஞ்சுட்டோம், சரி அணுவும் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அணுவுக்கு சரி யாரும் இல்லை, சரி அணுவை கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் பேசி வச்சிருந்தோம். ஆனா இவன் அதுக்கும் முடியாதுன்ட்டான். அவன்கிட்ட சொல்றதுக்கு என்னால முடியாது, அணுவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா பிள்ளைங்களை நான் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு செப்பரேட் பண்ணி பார்க்கல, ஒரே மாதிரி தங்கச்சிங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுதான் அவன்கிட்ட பிரச்சனையாகி போச்சு. சரி, வெளியில இருந்து ஒரு பொண்ணை பார்த்தோம். பொண்ணை பார்த்தா அதையாவது உள்ள கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. என்ன செஞ்சுட்டான், அந்த பொண்ணுமே பிடிக்கலன்ட்டான். அந்த பொண்ணு கொஞ்சம் பேசிப்பான் போல. பொண்ணு கொஞ்சம் இதா இருக்கும், ரூடா இருக்கும், அந்த மாதிரி இருக்கவுமே இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ற ஆசையே போயிடுச்சு அந்த கொஞ்ச நாளையில. அதனால மறுபடியே யாரும் என்கிட்ட இனிமேல் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான். இப்ப ஏதோ ஒரு வகையில மீனாவை பிடிச்சிச்சு போல. சரிதான், நல்லதுதான். அவன் அஸ்வின் நல்ல பையன் தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். பாப்போம் என்னன்ட்டு. அப்போ கையலுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் அர்ஜுனுக்கு எல்லாத்துக்குமே ஒரேதான் கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? பாட்டி அப்படிதான் சொன்னாங்க. ஜோசியத்தை கேட்டுட்டு ஒரே மாதிரி கல்யாணம் வச்சுக்கலாம், இல்லாட்டி சிம்பிளா கூட ராஜா அண்ணனுக்கும் கையலுக்கும் வந்து சிம்பிளா கூட வீட்டளவில் ஒரு நிச்சயம் மாதிரி பண்ணிட்டு அப்படியே மொத்தமாக கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. ஜோசியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, சரி. அப்புறம் இதை சொல்லதான் ஃபோன் பண்ணியா, வேற எதுக்கும் ஃபோன் பண்ணலையா? வேற என்ன இருக்கு, இதை சொல்லதான் ஃபோன் பண்ணேன். சரி, கல்யாணத்துக்கு டேட்லாம் குறிச்சிட்டாங்க. ஓகே. எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன கிஃப்ட் வேணும்? நீதாண்டி பொண்டாட்டி, நீதான். என்னங்க சொல்லுங்க. ஃபோன் பண்ணா ஒரு ஐ லவ் யூ, ஒரு ஐ மிஸ் யூ, அப்புறம் ஒரு கிஸ், இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். கொடுத்தாதான் ஃபுல்ஃபில் ஆகும். ஏங்க சொல்லுடி மசுக்குட்டி, சொல்லு. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ. சொல்லுடி, அமைதியா இருக்க. நேர்ல தான் சொல்ல மாட்டேன், ஃபோன்லயா சொல்லுடி. ஏன்டி இப்படி படுத்துற? நீ சொல்லலன்னு வை, நான் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவேன். வேணாம் சொல்றேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ மாமா. செல்ல மசுக்குட்டி. மாமா, இனி எப்ப பார்த்தாலும் மசுக்குட்டிங்கிறீங்க. நான் அப்படியே இருக்கேன். பார்க்க முயல் மாதிரி தான் இருக்க, அதான் மசுக்குட்டின்னு சொல்றேன். போங்க மாமா. மாமா சொல்லுமா. லவ் யூ மாமா. லவ் யூ செல்ல பொண்டாட்டி. மாமா, எப்ப மாமா வருவீங்க ஊருக்கு? இன்னைக்கு 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்கு அன்புக்கு. அது முடிச்சுட்டு அவங்களுக்கு காலேஜ் போய் கேட்கணும். கேட்டுட்டு எனக்கு வேலை முடிஞ்சிருமா, நாளைக்கு காலையில முடிஞ்சா லேட்டு இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேண்டா. என்ன மாமா, எங்கேயாவது போய்கிட்டே இருக்கீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் கூடயே தான் இருக்கணும். எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்குலாம் உனக்கு தனியாக விட்டுட்டு போறேன்? உனக்கு போனா உனக்கு கூட்டிட்டு தான் போவேன் உனிய. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹனிமூன் போகலாம் 2 பேரும் சேர்ந்து, சரியா? சரி, போங்க மாமா. ஆஹா, சரி. போங்க மாமா. பொண்டாட்டி, ஹனிமூனுக்கு எங்கடி போலாம்? உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போலாம். அப்படியா? ஆமா. எங்க போலாம்? சரி, யோசிச்சு முடிக்கலாம் எங்க போலான்ட்டு. சரிங்க மாமா. எல்லாரும் பெரியவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அஸ்வினும் மீனாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. மித்ததுல என்ன செய்யுது, கையிலு, ஆதிரா, அனு, அப்புறம் அழகி, அப்புறம் யாரு, ஆனந்தி என்ன பண்றா, சோனி என்ன பண்றா, கவின், சந்தோஷ், இவங்களாம் என்ன செய்றாங்க?
கையலு அழகி அப்புறம் 2 பேர் வந்து ரூமில் உட்காந்தாங்க. ஆனந்தி அண்ணி அர்ஜுன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 நாளாக கொடைக்கானலேருந்து வந்ததுலேருந்து அர்ஜுன் அண்ணே பேசவே இல்லைல்ல, ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயோ மீட்டிங் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க, ஆனால் பேசினாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் அனு, ஆதிரா, அப்புறம் சோனி எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க மாமா. அப்புறம் கவின் மாமா, சந்தோஷ் அண்ணெல்லாம் ஒரு ரூமில் உட்காந்தாங்க. அஸ்வின் அண்ணனும் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சைடு கேப்பில் தான் மீனாட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆளாளுக்கு உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, ஏன் அர்ஜுன் பேசவே இல்லை ஆனந்திட்ட? தெரியல மாமா, ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் போச்சு. இன்னும் நானே ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனந்தி என்ன ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்களா, சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை அண்ணன். சரி நான் பேசுகிறேன் அவன்கிட்ட. பொறுப்பே இருக்க மாட்டேங்குது உங்கள் அண்ணனுக்கு, என்னதே சொன்னாலும். சரி வேலை இருக்குன்னு அவள்கிட்ட சொல்லிட்டு கூட வைக்க வேண்டியதானே? சரி ஒரு வார்த்தை வந்து பார்த்துட்டு கூட போயிருக்க வேண்டியதானே அவளை வீட்டுக்கு வந்து? இல்லை மாமா, அண்ணன் வேணும்னு பண்ணலை. முசுக்குட்டி சப்போர்ட்டுக்கு வந்துருவா அவங்க அண்ணனுக்கு. மாமா சரி இப்போ நான் பேசலன்னா உனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அதே மாதிரி தானே ஆனந்திக்கு இருக்கும், யோசிச்சு பாரு. கரெக்டு தான் மாமா, எனக்கு புரியுது. அண்ணன் எப்படி பண்ணது தெரியல, நல்லா தான் பேசிகிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னன்னு தெரியல. எதுவும் சண்டை எதுவும் சொன்னாலா? இல்லை மாமா, சண்டேலாம் இல்லையா, அன்னைக்கு கூட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நீங்கள் வரப்போ கூட நாங்கள் சாப்பாடுலாம் 2 பேர் சேர்ந்து தானே பண்ணோம். அன்றைக்கி கூட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறமும் அன்றைக்கெலாம் ஒன்றுமே சொல்லவே இல்லை. வந்ததுக்கப்புறம் அண்ணன் வந்து எங்கேயும் போச்சுல, வந்து பார்க்க கூட இல்லை. அண்ணியை பார்க்காமே அப்படியே போயிட்டாங்க ஊருக்கு. எங்கேயோ போகிறேன், மீட்டிங் இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இது அப்படியெல்லாம் விடக்கூடாது. அவன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ஏன்னா அவளுக்கும் ஆசை பாசைகள் இருக்கும்ல. சரி பேசி நல்லா பேசிட்டு இருந்தாலே திடீர்னு ஒரு வார்த்தை வந்து என்னம்மா எதுமா செய்யறேன்னு பார்த்துட்டு பேசிட்டு போக வேண்டியதானே? அவனுக்கு எப்படி என்ன செய்யுது? சரி மாமா, அண்ணிட்ட ஏதாவது பேசுங்க. ஆனால் அண்ணி செய்கிறது தப்பு தானே. நல்லா சண்டைன்னா கூட பரவாயில்ல, சரி சண்டை அதனால கொச்சிட்டு போயிட்டாங்க சொல்லாமல் அப்படின்ட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல. சரிம்மா நான் பேசிக்கிறேன் என்னன்ட்டு. சரி ரொம்ப நேரம் ஆச்சு, நான் ரூமுக்கு போகிறேன், கிளம்பணும். நான் அப்புறமா உன்கிட்ட பேசிட்டா? சரி மாமா, அப்புறமா போடுங்க ப்ளீஸ் மாமா. அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது போடுங்க மாமா. உன்கிட்ட அதனால தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு வேலை இருக்குது, நான் என்னால் முடியாது, பண்ண முடியாது. இடையில பண்ண முடிஞ்சாதான் நான் பண்ணுவேன். டைம் இருந்தால் உனக்கு பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா ஈவினிங் பண்ணுறேன், இல்லாட்டி உனக்கு நைட்டு தான் பண்ணுவேன். சரியா? நைட்டு கால் பண்ணுறேன் எடு. சரியா? மாமா என்ன மாமா? வேலை இருக்குமா, அவனை கூட்டு போகணும், இவனை காலேஜ் கூட்டு போகணும், பேசணும் வைக்கணும்ல. எப்படி நான் வெளியில் போயிட்டு பேச முடியும்? அதனால தான் சொல்கிறேன். நான் உனக்கு நைட்டு பண்ணுறேன், இல்லை ஈவினிங் பண்ணுறேன். வேலை முடிச்சுட்டு தான் நான் பண்ணுவேன் உனக்கு. சரியா? என்ன மாமா, எப்போ மாமா கிளம்புவீங்க அதையாவது சொல்லுங்க மாமா. நைட்டு கிளம்பிடுவேண்டா, அப்படி இல்லாட்டி மார்னிங் தான் கிளம்ப முடியும். நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஒன்று நாளைக்கு மார்னிங் வருவேன், அப்படி இல்லையா நாளைக்கு ஈவினிங் ஆயிரும். சரியா? சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை வந்து பார்ப்பேன். நீ எனக்கு என்ன கொடுப்ப? மாமா சொல்லுடி, என்னடி கொடுப்ப? சரி என்ன வேணும்னு கேளுங்க, தரேன். சரி அப்போ நான் என்ன வேணா கேட்பேன், நீ தரணும். சரியா? என்ன வேணா கேட்பேன். சரி ரப்ரிஷா, நான் என்ன கேட்டாலும் தரேன். டாவா? ஓ மாமாலேருந்து இப்போ டாக்டர் ப்ரமோஷன் ஆகிட்டீங்க. ஆமா சரி நான் என்ன கேட்பேன்னா உனக்கு தெரியும். நீ கொடுக்கலன்னு வை, அப்புறம் பாரு நான் ஊருக்கு எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். சரி நான் தரேன், நீங்கள் வாங்க முதல்ல ஊருக்கு, அப்புறம் தரேன். சரி என்ன தரேன்னு சொல்ற, புரியலையே. நீ என்ன தருவ? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தருவேன். அப்படியா? அப்படித்தான். உன்கிட்ட நான் இப்படியே பேசிட்டே இருந்தேன், டைம் போகிறதே தெரியல. சரி நான் போய் என்னன்னு பார்க்குறேன், வேலையை முடிச்சாதான் நான் ஊருக்கு வர முடியும். வந்தால் தான் உன்கிட்ட கிஃப்ட் வாங்க முடியும். சரியா? நான் இப்போ போயிட்டு வரேன். சரியா? சரிங்க மாமா, போங்க மாமா, சும்மா. ஓய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ மாமா. ஐ மிஸ் யூ ஸோ மச் மாமா. மிஸ் யூடி தங்கம். பாருடா மோசக்குட்டி, முட்டை குடிக்கிறது இந்த பக்கத்துல இருந்து முட்டை குடிக்கிறியாடி நீ? மாமா இல்லம்மா. போங்க மாமா. சரிம்மா நான் அப்புறமா ஃபோன் பண்றேன், நைட்டு ஃபோன் பண்றேன், இல்லை ஈவினிங் ஃபோன் பண்றேன். சரியாடாமா? சரி வச்சிருவா. சரி பாய், ஐ லவ் யூ. சரி மாமா, பாய், ஐ லவ் யூ மாமா. சரி சரி வச்சிருறேன். மாமாட்ட பேச எவ்வளோ சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. மாமா மாமா, ஐ லவ் யூ மாமா, செல்லக்குட்டி மாமா. இந்த டீ பொண்டாட்டி உன்கிட்ட பேசினா மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்குடி மனசு. இது எப்படி
ச்சே, என்ன தாத்தா ஃபோனே போவே மாட்டேங்குது. நானும் எவ்வளோ தூரம் போட்டு பார்த்தாலும் போவே மாட்டேங்குது ஃபோனு. ஐயோ, அவுட் ஆஃப் நெட்வொர்க்னு வருது. கோவப்பட்டு உன் போனை தூக்கி போட்டு உடச்சுக்க. மீத இருக்கிறது என் ஃபோன். பேசாம இருடா நீ முதல்ல. தாத்தா என்ன தாத்தா பண்றது? ஃபோனே எடுக்கவே மாட்டேங்குது. அதுக்கு டென்ஷன் ஆனா சரியா போச்சாடா? இன்னும் சாப்பிடாம வேற இருக்க நீ. தாத்தா, நான் சாப்பிட்றதா முக்கியமா? நான் ஃபோன் எடுக்கலான்ட்டு இருக்கேன், நீங்க சாப்பிடலான்ட்டு இருக்கீங்க தாத்தா. அதுக்கேண்டா இப்படி கத்துற? அமைதியா இருடா கொஞ்ச நேரம். சரி, நான் திருப்பி போட்டு பாக்குறேன். என்னாச்சு, எடுக்கலையா? ஆமாண்டா, ஃபோன் போக மாட்டேங்குதுடா. ஐயோ டேய், எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? கத்தாதடா, இப்படி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க நீ. சரி, மணி எத்தனை? 9:45 தாத்தா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? 10 மணிக்கு தானே வருவீங்க சொன்னாங்க. வா கிளம்புவோம். நீ அவங்களை பார்த்தோம்ல, அதே இடத்துல போய் பார்ப்போம். வா, அவங்க வருவாங்க இப்படி டெய்லி வேலைக்கு போறவங்க தானே. வா அங்க போய் பார்ப்போம். சரி வாங்க. ஃபோன் பண்ணாலும் அவுட் ஆஃப் நெட்வொர்க் வருது. சரி நேரில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா 10 மணிக்கு தான் அந்த அம்மா இங்கே வருவேன்னு சொல்லிச்சு. ஆனால் காணுமே. நம்மளும் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறோம், காணுமே அந்த அம்மாவையே. பாவம் ராஜா வேற பாவம் போல நிற்கிறான். அவனை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. என்னது செய்யறதுன்னு தெரியல. நம்மளும் ஊரே தேடிட்டோம், ஒரு க்ளூ கிடைச்சோம், கண்டுபிடிக்க முடியலையே. இறைவா, இது என்ன எங்களுக்கு வந்து சோதனையா இருக்கு. அந்த பையன் மேல உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? பாவம், அந்த பையன் ஊரே அழிஞ்சிட்டான். நீ பார்க்காத இடம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சுத்தி பார்த்தவங்க கூட இவ்வளவு தூரம் இந்த ஊரை சுத்தி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கு மேல சுத்திட்டான். இந்த பையனை ஏன் இவ்வளவு சோதனை பண்ற? நேற்று வந்து அந்த அம்மாவையும் இன்னைக்கு காணுமே. என்னது செய்யறது இறைவா? எங்க தேடியுமே கிடைக்கலையே. ஒரு க்ளூ கிடைச்சா கூட கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா க்ளூ கிடைச்சும் இந்த அளவுக்கு இருக்கு. என்னதே பண்றதோ தெரியல. இறைவா, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனையை கொடுக்குற? என் கையில் கூட சேர்த்து வச்சிரு. என்னால முடியல. அவளை அளவுக்கு மீறி காதலிச்சனால நீ இவ்வளவு கஷ்டப்படுத்துற. இறைவா, என்னால அவ இல்லாம இருக்க முடியல. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவ எங்க இருந்தாலுமே பத்திரமா இருக்கணும். அவளுக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது. அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்க கூடாது. நான் ஒரு நிமிஷமும் வேண்டிக்கிறது அது மட்டும்தான். இறைவா, அவளை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அவ இல்லாத நொடிகள் எனக்கு மரண நொடிகள் மாதிரி இருக்கு. இறைவா, என் கையில என் கூட சேர்த்து வச்சிரு. ராஜா ராஜா ராஜா, அங்க பாரு, அந்த அம்மா வராங்க. வாமா உன்னையதாமா நான் தேடிக்கிட்டே கிடந்தோம். என்னங்க சார், என்னாச்சு? நேற்று நம்பர் கொடுத்துட்டு போனோமா, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா ஃபோன் அவுட் ஆஃப் நெட்வொர்க்னு வருது. இந்த ஊர்ல அப்படிதான் சார் வரும். நம்ம ஃபால்ட் கிடையாது, டவர் ஃபால்ட் தான் அது. இந்த ஊர்ல அப்படிதான் வரும். நானும் எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், வரவே இல்லையா. அதான் நாங்க இங்க வந்து நின்னோம். சரி, இங்க தானே நீங்க கிராஸ் பண்ணி போவீங்க, நேற்று போனீங்க, அதனாலதான். ஓ சரி சரி தம்பி. இப்ப எங்கிட்டுமா போகணும்? அந்த கம்பெனி எங்க இருக்கு? நீங்க நடந்து வருவீங்களா இல்ல கார்ல வருவீங்களா சார்? ஆமாம்மா, கார் வெளியில நிக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில நிப்பாட்டி இருக்கோம். சரிங்க சார், அப்பனா நான் அட்ரஸ் சொல்றேன். நான் நடந்து வரேன், நீங்க வந்து கார்ல வந்து அங்க போய் நில்லுங்க. பரவாயில்லம்மா, எங்க கூட வாங்க. இல்ல சார், வேணாம் சார். நாங்க அன்றாட வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி போனா தப்பா பேசுவாங்க, அதனால வேணாம் சார். நீங்க கார்ல போய் நில்லுங்க, நான் வந்துடுவேன், வேகமா நடந்து வந்துடுவேன். ஓ சரிம்மா பரவாயில்ல. நீங்க நடந்து வாங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்னா அதுல நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல. நீங்க நடந்து வாங்க, நான் போய் நிக்கிறோம். அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கக்கா, நாங்க போய் நிக்கிறோம். சொல்றேன் தம்பி. வாங்க, வெளியில போவோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளில தான் நிப்பாட்டி இருக்கீங்க, அங்க வாங்க. அப்படியே வாங்க, சொல்லிக்கிட்டே வரேன். அப்படியே போவோம். நீங்க கார்ல வந்துருங்க, நான் நடந்து வந்துடுவேன், வேகமா வந்துடுவேன் நான். சரிம்மா. சரிங்கக்கா, வாங்க போவோம்.